முயற்சி பண்ணி பாருங்க. Just take that நேரத்தை effort. கொடுத்து பாருங்க. Give the time. காலையில கொஞ்சம் எழும்பி ஜெபம் பண்றேன்டா கஷ்டமா தான் இருக்கு. Yes, it will எல்லாருக்கும். be difficult for you to wake up early. இப்ப மென்ஸ் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் வீக்ல இருந்தா. From next week onwards the men's are morning going to start. Morning 5 o'clock சேர்ச்சில வந்து ஜெபம் பண்ண போறாங்க. Morning 5 o'clock they are going to come to the 5 church. 5 o'clock வரணும்னா அதுக்கு முன்னாடி 4:30 க்கு முன்னாடி சர்ச்சுக்கு வரணும். If they need to come at 5 o'clock to the church. சேலஞ்ச் கஷ்டமா தான் இருக்கு எழுப்பிட்டு வர்றது. Yes, it will be easy difficult. It's not நான் என்ன சொல்றேன்னா அவங்க எடுத்துக்கிற ஸ்டெப் வந்து ஆண்டவர் பாப்பாரு. What I'm saying is the steps that we பழக்கி விக்காம நாம மாற முடியாதுன்ற. Without we practicing ourselves எடுக்கிற we ஒவ்வொரு cannot change. ஸ்டெப்பும் வந்து தேவ பக்திக்கு ஏதுவாக எடுக்கும் பொழுது தேவன் அதை பாப்பாரு. Every single step you take towards your edification, the Lord will be looking into that. அப்ப முயற்சி இந்த தீமோத்தேயுவிடத்தில் இருந்திருக்குது. Efforts Timothy had within him. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் இதை எதிர்பார்க்கிறார். And that's what God expects within us as well. ஏதோ நேரம் கிடைக்குதுன்னு சொன்னா அந்த நேரத்துல ஒரு நாள் ஒதுக்குங்க. Just if you get something or time, just spend it for the Lord. ஒரு நாள் ஃப்ரீயா இருக்குதுன்னு அந்த டைம் வச்சு நாம பிளான் போடுவோம் எங்கயாவது பார்க்க போலாமே. If we are free on a day, we will be just planning to visit a park. எத்தனை பேர் வந்து அத ஒரு கொஞ்சம் ஓகே இந்த வாரம் ஃபுல்லா கொஞ்சம் ஜெபம் பண்ணது குறைவு. சரி அந்த தெரியும். You all know about the Baraka ministry. எசேக்கியா அண்ணனுடைய அந்த குடும்பத்துல மொத்தம் 9 பிள்ளைகள். In the family of brother Hezekiah they have 9 children. 9 பிள்ளைகளையும் அவங்க பெத்து வளர்த்து 9 பேருமே ஆண்டவருடைய ஊழியத்துக்குள்ளே வளர்த்திருக்காங்க. All 9 children the parents have made them to grow and they have been into ministry now. அந்த தாயார் எழுதின புத்தகத்தை ஊழியத்துக்கு வரணும்ன்றதுக்காக ஒப்பு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு டெடிகேட்டா இருந்தாங்கன்றதெல்லாம் அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. In that book that she has very clearly written how much of effort that she has taken and how much of things that she have dedicated for these children to get into ministry. அவங்க காலையில எழுந்து ஜெபிச்சு பைபிள் வாசிக்காம யாரோடையும் பேச மாட்டாங்களா? பேசக்கூடாதாம் பிள்ளைகள் கூட. The mother before she reads the Bible and pray, she will not talk to anyone else, and that will be the same rule for the children as well. இப்ப நான் நினைக்கிறேன் இப்ப 93 வயசாவது இருக்கும்னு நினைக்கிறேன். I believe should have at least reached 93. இப்ப போனாலும் இப்ப பெட்ல உட்கார்ந்து அந்த அம்மா என்ன செய்து கொண்டிருக்கிறா? பைபிளை தான் படிச்சு கொண்டே இருக்கிறா. Even today sitting on the bed she is reading the Bible. எங்க டே நைட் கண்டினியூவா அவங்களுக்கு அதுதான் அப்படி பழக்கப்பட்டதனால தொடர்ச்சியாக அதிலே இருக்கிறாங்க. அப்படியே வாசிச்சு கொண்டே இருக்கிறாங்க. Day and night she has been reading through the Bible because she has been used to that. She was able to do it even at this age. தாயாருடைய அவ்வளவு பயிற்சியான காரியங்கள் தான் அவங்களுடைய குடும்பத்தில் இருந்த அத்தனை பிள்ளைகளையும் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஊழியர்களாக மாத்தி இருக்குது. It is that effort of that mother and the training that she have given that entire 9 children have been gone into ministry. அப்ப நம்மளுடைய பயிற்சி எந்த அளவுக்கு இருக்குது? So how is our training? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை எவ்வளவு பயிற்சி எடுத்துக்கிறோம்? How much of training have we taken for our spiritual life? அங்க பயிற்சி நடக்குதுன்னு சொன்னா நாம அதுக்கு போக மாட்டோமே. If a training is happening we will not go for that, isn't it? நான் அதான் சொல்வேன் இந்த இந்தியாவுக்கு ஹாலிடேக்கு போறவங்க எத்தனை பேர் அங்க நடக்கிற கேம்புகள் ஃபயர் கேம்ப் நடக்கும், அக்னி முகாம் நடக்குது, ஜப முகாம் நடக்கும், மஞ்சாட்டி ஜப முகாம் நடக்கும், இப்படி எத்தனையோ மீட்டிங்கள் நடக்கும். That's what I've said to people who goes to India for their holidays. How many of you have attended the prayer camps, the fire camps and all those interesting நாள் 5 வாரம் நாம டிக்கெட் போட்டுட்டு போறோம். We take a ticket and take a holiday for 4 or 5 weeks. ஆனா அந்த அவ்வளவு டைம் நம்ம குடும்பத்தோட மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறோம். But the entire weeks we want to spend it only with our family. அதுல ஒரு 3 நாளாவது ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து நம்மள அனல் மூட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டா அதுக்கெண்டேயும் கொடுக்க கூடாது. Why don't we spend at least just like 3 days or so for the opportunity that will help us to fan our flame? ஏன்னா நம்ம அதை நினைச்சு பார்க்க மாட்டோம். Because we never think about it. பயிற்சி வைக்கணும், நம்மளை பழக்கி வைக்கணும், நான் வளரணும், இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குள்ள பலப்படணும் என்கிற வாஞ்சை இருந்தா அந்த நேரத்தை நீங்க ஒதுக்கி என்ன செய்வீங்க? போவீங்க. If we have that longing that I have to improve myself, I have to train myself, I have to get stronger and stronger into a spiritual life, then you will be able to spend enough time for that. சிவா பிரதருடைய ஊர்ல தான் திருப்பத்தூர்ல அங்க என்ன இருக்குது, சாம் ஜெபத்துடைய மெயின் உவாச கூட்டம் நடக்கும். So it is in Shivapuro's town is where the main prayer camp of brother Sam Jebature happens there. அங்க எப்பவுமே எவ்ரி இயர் நடக்கும். Every year it happens in that city. அந்த ஊழியத்துல போனவங்க அந்த கூட்டத்துல 4 நாள் அந்த ஃபாஸ்டிங்ல இருந்தவங்க நிறைய பேருடைய ஊழியக்காரங்களா மாறி இருக்காங்க. Many people who have attended those camps and fasted there have become ministers now. அதெல்லாம் ஒரு ஃபயர் கேம்ப் தான், அதெல்லாம் பெரிய ஒரு பயிற்சி கூடம் தான் அதெல்லாம். It is a training camp, it's a fire camp that happens every year. நான் அந்த இடத்துக்கு போய் வந்திருக்கிறேன். Even I have been to those camps. போயிருந்தாலே அவ்வளவு ஃபயரா தான் இருக்கும் அந்த இடம். It will be so fireful. நான் உங்களுக்கு சொல்றேன், அங்க நமக்கு அந்த நம்ம நாட்டுல அவ்வளவு சந்தர்ப்பங்கள் இருக்கு, இங்க நமக்கு குறைவு.
I'm just saying in our country there are so அப்ப many கிடைக்கிற சந்தர்ப்பத்தை opportunities. பயன்படுத்துங்க. Just make use of the opportunities that we அங்க get in போனா back நீங்க home. ஃபுல் பிளானிங் வந்தது பீச்சுகளுக்கு அதுகளுக்கு மாத்திரம் போட்டு இருக்காதீங்க. Not only just plan to ஏன் visit ஒரு 2-3 நாள் beaches. ஆண்டவர்கிட்ட கொடுத்தா நீங்க குறைஞ்சா போயிட போறீங்க. Maybe 2 or 3 days you can spend for God. இந்தியா போறவங்க எல்லாருக்கும் அட்வைஸா சொல்றேன். This is the advice for everybody who are சந்தர்ப்பம் going to கிடைச்சா visit போங்க. India. If you get an opportunity, attend அதுக்கு those. நீங்க தேடி பார்க்க நீங்க சர்ச் பண்ணியே பார்க்க மாட்டீங்கன்றீங்க. You will not even search for those. சோ சர்ச் பண்ணி பார்க்க முடியலட்ட என்னட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அங்க டைம் சொல்றேன் எங்க நடக்குதுன்னு சொல்றேன். If you are not able to search or get those details, just let me know. I will give you the details and the சந்தர்ப்பத்தை address. பயன்படுத்துங்கன்றேன். I'm just saying make use அது of the உங்களுக்கு ஆண்டவர் opportunity. தருகிற பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். I'm just saying that it is a good opportunity that God gives you in நீங்க order அப்படி to train வளர்ந்தீங்கன்னு சொன்னா yourself. நிச்சயமாக இன்னும் ஆண்டவருக்கு பயனுள்ளவர்களா இருக்க முடியும். If you train yourself in that way, then definitely you will be more useful for the Lord. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் இப்படியா பவுல் சொல்லுகிறார். In 2 Timothy chapter 4, Paul says like this. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று அறிக்கையை சொல்லுகிறார். Chapter 4 verse 7. Verse 7. Yeah. He says, I have fought the good fight, I have finished the race, I have kept the faith. என்ன சொல்றாரு? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். What he says, I have fought the good fight. ஓட்டத்தை முடித்தேன் என்ற லெவலுக்கு வந்துட்டாரு. And he has come to a state where he says he has finished the race. இன்றைக்கு இந்த இவருடைய அறிக்கையை நீங்க நம்ம நல்லா பார்க்கிறோம். We just see his confession. அவருக்கு தெரிந்தது அவருடைய பிரயாசம், அவர் பட்ட பிரயாசங்கள், அவர் அந்த பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஆண்டவருக்குள்ளாக தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக, தன்னை பயிற்றுவிப்பதற்காக அவர் கொடுத்த நேரங்கள் எல்லாமே அது வீணாக பார்க்கல. அவர் எல்லாமே அது தேவனுக்காக நல்ல போராட்டமாக தான் அவர் பார்த்திருக்கிறார். All the time that he have spent and all the training he has given to himself and all the practice he has taken, he doesn't see that has gone into waste, but it's all been fruitful in. பயிற்சி எடுக்கிறதுன்றது ஈஸியான காரியமா கிடையாது தான். Taking a practice or அது a நிச்சயமா ஒரு training போராட்டம் மாதிரி தான் இருக்கும் சில is காரியங்கள். not an easy task. It ஆனா will அது be like a சொல்றாரு struggle. நல்ல போராட்டம் என்று தான் அவர் சொல்றாரு. But he says that he fought the good fight. ஆனா அவருடைய வாழ்க்கை முடிவை நாம பார்க்கிறோம். When we see the end of his இன்னைக்கு life, வரைக்கும் அவர் ஒரு பரிசுத்த ஒரு அப்போஸ்தலன் என்று நம்ம பேர் சொல்லி அழைக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தையும் பார்த்திருக்கோம், முடிவையும் பார்த்திருக்கிறோம். if we, even until today, if we just call him as the best servant of the Lord, the holy minister of God, because we have seen the start as well as the end of his life. அதே அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இப்படியே சொல்லுகிறது. The same chapter verse 8 இது says முதல் like நீதியின் this. கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு கான்ஃபிடன்ஸான ஒரு நம்பிக்கை அவருக்கு பாருங்க. See his confidence of assurance that he says in verse 8, now there is in store for me the crown of righteousness. அப்ப அந்த அளவுக்கு அவருக்குள்ள நம்பிக்கை இருக்கு. That much of அவருடைய confidence, பிரயாசங்கள் எல்லாம் அவர் வீணா பார்க்கல. because all his அந்த efforts, பிரயாசத்தின் பலன் அவர் பார்த்துட்டாரு. because he has seen the ஊழியத்திலேயும் result of his பார்த்துட்டாரு. efforts in ministry. அந்த அளவுக்கு ஊழியத்துல மாத்திரமல்ல அவருடைய ஆவிக்குரிய அனுபவங்களை அவர் பார்த்துட்டாரு. Not only in his ministry but also in his spiritual experience he has seen it. ஆகவே தான் அவருக்குள்ள அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. And that is why he has அப்ப this much of நம்மளுடைய ஆவிக்குரிய confidence. வாழ்க்கைக்குள்ளாக ஒரு பக்தி விருத்திக்குள்ளாக போய் கொண்டே இருப்போம்னு சொன்னா நாமளும் கான்ஃபிடன்ஸா சொல்ல முடியும். Even in our spiritual life, if we are going through edification, then we would be able to say it with the same confidence. அப்ப நாம என்ன செய்ய வேண்டியிருக்குது? So what do we need இன்னும் to do கொஞ்சம் for ஜாக்கிரதையா this? இருந்து We just need to be இன்னும் நமக்கு careful. தேவன் தந்திருக்கிற நாட்களை The days that the Lord has given for சகல us, விதத்திலும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக, என்னுடைய தனிப்பட்ட பக்தி விருத்திக்காக, தேவ ராஜ்யத்துக்காக என்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். we just need to work for it in all ways, that the time, the opportunity the Lord has given for me, I will make use of it for my personal edification and for the kingdom of the Lord. ஒரு விடாமுயற்சி நமக்குள்ள இருக்கட்டும். Without any அந்த ceasing விடாமுயற்சி efforts. அந்த ஸ்பிரிட் வெரி இம்பார்ட்டன்ட் தான். That hard working spirit without தொடர்ந்து stopping. நாம் என்ன செய்யணும்? அதுக்காக டைம் கொடுத்து என்ன செய்யணும்? இல்ல நான் இதோட நிக்க போறது இல்ல, போய்க்கொண்டே இருக்கணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும், கனி கொடுத்து கொண்டே இருக்கணும், பலப்பட்டு கொண்டே இருக்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும், கர்த்தரை பார்க்கிறதுக்கு நேராக நான் நடக்கணும். இப்படியான உன்னத அனுபவத்துக்குள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் தள்ளப்படணும். So every single day we need to push ourselves into this divine experiences, asking Lord that I need to be strengthened every single day. I need to grow in you like every single day. I have to get all those divine experiences. Just push yourself every single day continuously. சண்டே மாத்திரம் தேடினா போதாது. Not only just you come in on a Sunday சண்டே alone. மாத்திரம் வந்தா போதாது. Not only Sunday alone எல்லா will be enough. விதத்திலும் நீங்க உங்களுடைய டைம்ல கொடுங்க கர்த்தருக்கு. In all aspects, always give your time to the Lord. உங்களுக்கு முடியாத நேரங்கள் என்று இருக்காது.
There will not be any time where you are not able to எல்லாருக்கும் do நிச்சயமா it. ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரீயான டைம் இருக்கத்தான் செய்யும். Definitely everybody will, you will have a free slot of அந்த time. நேரத்தை நீங்க ஒதுக்கலாம். Just allocate that time for the Lord. மற்றவங்க தூங்குற நேரத்துல நீங்க எழும்பி ஜெபம் பண்ணி பாருங்க. If everybody else is sleeping, you get up and then pray and see வீட்டில the எல்லாரும் results. தூங்குன பிறகு நீங்க ஜெபம் பண்ணுங்க, எழும்புங்க. After everybody has slept in the சம்டே நீங்க சின்ன கொடு அது கொடுக்கிற ஒரு பெரிய கிரயம் தான். even if you give that few ஆனா அத hours, கர்த்தர் பாப்பாரு. that will be a great நிச்சயமா அதுக்கு sacrifice. பலன் இருக்கு. And definitely there அப்படி will be பயிற்சி results வச்சிட்டீங்கன்னா for it. போதும். If you train yourself, that's enough. ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரி இப்படியே ஒரு புத்தகத்துல எழுதி இருந்தார். And this spiritual sister, she have written like this ஒரு in a book. மனுஷனுடைய ஜெப வாழ்க்கை கண்டினியூவாக 14 நாட்கள் தொடர்ச்சியாக சேம் டைமுக்கு எழும்பி ஜெபம் பண்ணுவான்னு சொன்னால் 15வது நாள் ஆட்டோமேட்டிக்கா அவன் எழும்புவானா. The sister writes in this book saying if a person continuously pray for 14 days at a specific time, the 15th day he would himself automatically do it at the same time. Is the இந்த training. 14 நாளும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். 14 days would be challenging. 15வது நாள் ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களை அறியாமலே அந்த டைமுக்கு நீங்க டைம் பார்க்காமலே அந்த டைமுக்கு எழும்பிடுவீங்க. But the 15th day, without you yourself realizing, you would just get up at the right time. பயிற்சி பண்ணுங்க. Just something or the ஆவிக்குரிய other. பயிற்சி இம்பார்ட்டன்ட். Do some other one or the other training. ஆமென். கர்த்தர் அந்த கிருபையை சபையாருக்கு தருவாராக. The God will give that grace to the நாம் அப்படியே congregation. எழுந்து நிக்கலாம் நாம் Let's all just raise up to our feet.